ஹாய். இன்னைக்கு ஒரு சூப்பரான குக்கிங் வீடியோ. ஆமா, என்னன்றத பார்க்கலாம். என்ன சமைக்க போற? என்ன சமையல்? கேஸ் பத்த வச்சுக்கோ. எரியுது. ஓகே, பத்த வச்சாச்சு. என்ன சமைக்க போற? இன்னைக்கு வந்து நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் செய்ய போறோம். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு. சூப்பர். எரியுது. எரியுது. சிம்மில் வச்சுக்கிறேன், வச்சுக்க. வேண்டாம். ஓகே. கத்திரிக்காவுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நீங்கள் நம்ம சேனலை யாரும் புதுசாக பார்த்தீங்க அப்படின்னா இது புது சேனல், அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா பழைய சேனல் நினச்சிக்கிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் விட்டுருவீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க பட்டனை கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. எண்ணெய் கத்திரிக்காய்னா ஒரு கத்திரிக்காயை வந்து 4 கட் பண்ணால் போதும். ஆனால் இந்த மாதிரி துண்டு துண்டாக கட் பண்ணக்கூடாது. நாங்கள் துண்டு துண்டாக கட் பண்ணிட்டோம், சரியாக வேகாது அப்படின்னு. எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புன்னா முழு கத்திரிக்காயாக இருக்கணும். கரெக்டு தானே? சரி, அதுதான் தமிழில் தான் சொன்னேன். சரி. ஆமாம், எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புனா முழு கத்திரிக்காயாக இருக்கணும். இது மாதிரி கட் பண்ணக்கூடாது. எங்கள் அத்தை கட் பண்ணிட்டாங்க. சரி, கட் பண்ண வரைக்கும் சந்தோஷம். சரி, இப்படி செஞ்சால் என்ன? எப்படி செஞ்சாலும் எண்ணெயில போட்டு தான் செய்ய போறோம். அப்படி முழு கத்திரிக்காயா இருந்துச்சுன்னா கொஞ்சம் வேகாத மாதிரி இருக்கும். கொல கொலன்னு இருக்கும். இப்படின்னா கொஞ்சம் நல்லா வேந்துடும். மொறு நம்ம பார்த்தும் எடுத்துடலாம். ஃபர்ஸ்ட் எண்ணெயில இந்த மாதிரி எல்லாத்தையும் வதக்கி எடுத்துக்கணும். இதுல வந்து ஒரு 50% வந்து வெந்துடும், எண்ணெயிலே வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம இது கடைசியாக குழம்பு கொதிக்க போடையில 100% வெந்துடும். வேறு என்ன குக்கிங் வீடியோ போடலான்னு சொல்லுங்கள். கொஞ்சம் நான்வெஜ் இல்லாமல் வெஜ்ஜிலேயே சொல்லுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ போட்டுருவோம் நம்ம சீக்கிரமாக. என்னென்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவாக நம்ம வந்து நீங்கள் கமெண்டில் இந்த வீடியோவில் சொல்லுங்கள். நாளைக்கு மத்தியானம் 2 மணிக்கு அந்த குக்கிங் வீடியோ வந்துடும். குழம்பு வீடியோவாக இருந்தாலும் சரி, இல்லை ரெசிபியாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சொல்லுங்கள். நாளைக்கு மத்தியானம் 2 மணிக்கு வெயிட் பண்ணி பார்த்தீங்கன்னா அதை வீடியோ போட்டுருவோம். நம்ம வதங்கிருச்சா? இதுக்கு தட்டு எடுத்து வைக்க. நல்லா வதக்கிடும். ஓகே, வேறு என்ன நீ சார்? வதக்கணும். டிஃப்ரெண்டான ரெசிபியெல்லாம் செஞ்சு போட, அப்போ தான் சீக்கிரம் நிறையா சப்ஸ்கிரைபர் வருவாங்க. ஆல்பம் வீடியோ வரும், அதையும் பாருங்கள். எப்பவும் சாயங்காலம் 6 மணிக்கு விளாக் வீடியோ வரும், மத்தியானம் 2 மணிக்கு குக்கிங் வீடியோ வரும். மேரேஜ் ஆல்பம் வீடியோ வரும், சாயங்காலம் 6 மணிக்கு பாருங்கள். ரொம்ப கருகி போயிட போகுது. கத்திரிக்காயே ஒரு மாதிரி மாறிடுச்சு வச்சுங்களா, வீங்கிடுவாரு. வீங்கலை, உப்புது ரொம்ப இதாகிட போகுது. இந்த மாதிரி எல்லாமே வந்து ப்ரௌன் கலரில் ஆகும். இந்த மாதிரி. ஓகே, நிறைய ட்ராவல் விளாக் வீடியோலாம் அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை போவோம். ஞாயிற்றுக்கிழமை கும்பாபிஷேகம் போவோம், அதோட விளாக்லாம் பார்க்கலாம். நாளைக்கு கும்பாபிஷேகம் வீடியோ வரும், அதுவும் பாருங்கள். இன்னும் ஒரே பாட்டாக ஓடிக்கிட்டு இருக்கோம், அவ்வளோதான். கும்பாபிஷேகம் அப்போ பாட்டு ஓடாது. அந்த இது மந்திரம் ஒன்று சொல்லுவாங்க. மந்திரம் யாகம் தானே. இது யாகம் நேர்த்திருந்து வளர்த்தது. இனிமே அந்த கும்பத்தில் ஊற்ற போயில இந்த கருடன் வரான் அப்படி இப்படி மைக்கில் கத்துவாங்கல்ல. எத்தனை மணிக்கு? 10 மணிக்கு. 10 மணிக்கு ஸ்கூல்லாம் லீவா? வீட்டில் ஆரம்பிச்சிடுவாங்க. எப்படி ஸ்கூல் நாளைக்கு வியாழக்கிழமை, எப்படி புதன்கிழமை எப்படி லீவ் விடுவாங்க? இப்போ தான் திங்கக்கிழமை குடியரசு லீவ் விட்டாங்க, அதுக்குன்னு மறுபடியும் எப்படி லீவ் விடுவாங்க? உள்ளூர் விடுமுறை விட்டாலும் விடுவாங்க. அது இங்கே நம்ம களத்தூருக்குள்ளே இருந்தால் தான் விடுவாங்க. இது நம்ம வந்து நாளைக்கு அன்னதானம்லாம் போடுவாங்க கோயிலில். ஒரு வெளுத்துட்டு வந்துடுவீங்க. என்ன சாம்பார் சாதம்னாலும் அதுதான் நம்ம வீட்டிலே செஞ்சு சாப்பிட்றது. என்ன சாம்பார் ரசம். நீங்களும் வாங்க, யார் வாங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் யாராவது வந்தீங்கன்னா பார்ப்போம், வாங்க. ஏழுமுக காளியம்மனா? பின்னாடி ஒரு இந்த கலர் மாதிரி ஆயிடுச்சு, ஒரு ஊதா கலர் மாதிரி. இப்போ நல்லா வந்து இதாயிடுச்சு. அந்த எப்படி நம்ம வந்து நல்லா வேந்துருச்சுன்னு பார்க்காதுன்னா, சில கத்திரிக்காயெல்லாம் வந்து நம்ம எண்ணெயில் போட்டு வறுத்துக்கிட்டே இருந்தால் வெயிட்டாக தெரியும், கரண்டியில் எடுக்கையில வெயிட்டாக தெரியும். கொஞ்சம் நல்லா வறுத்தாச்சுன்னா அப்படின்னா புசுன்னு ஏதோ காற்று பஞ்சு மாதிரி இருக்கும். அப்படி வச்சுதான் நம்மளாம் கடிச்சிக்கலாம் ஈஸியாக. ஓகே, இப்போ வந்து 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், அதுக்கப்புறம் 2 கொத்து கருவேப்பிலை வெட்டி போயிருக்கேன்.
2 கொத்து கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயம். வெங்காயத்தை நம்ம வந்து நல்லா வதக்க போகிறோம். கேஸை ஃபுல்லாக என்ன சூடு? ஃபுல்லாக தான் இருக்கும். இல்லை தெரியவும் தெரியாது கேஸ் முடிஞ்சிருச்சா என்னன்னு கீழே குனிஞ்சு பார்த்தான்னு தெரியும். எரியுதா? ம் 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 எரியுது எரியுது. களத்தூர் பொண்ணு சேனல்லையும் பாருங்கள், நிறையா ஷார்ட்ஸ் வீடியோலாம் வரும். சப்போர்ட் பண்ணுங்கள் களத்தூர் பொண்ணு சேனல்லையும். நேற்று 10,000 சப்ஸ்கிரைபர் வந்ததுக்கு செலிப்ரேஷன்லாம் பண்ணோம், கேக்கெல்லாம் வெட்டி. அந்த ஆமாம், இந்த சேனலில் தான் போட்டோம். உடனே வதங்கிருச்சு. இல்லை அது கேஸ் வேணா லேட் ஆகும். இதுன்னா நம்ம எவ்வளோ வேணாலும் கேஸ் வச்சு திருவிக்கலாம்ல, அதனால டக்குன்னு வதங்கி. அடுப்புலேயே நம்ம எரிச்சாலும் செத்துட்டுக்குன்னு எரிஞ்சாலும் 10 நிமிஷத்தில் இதாகிடும். பின்னாடி இடமெல்லாம் காயிட்டோம், அப்புறம் பின்னாடி வச்சு வீடியோ எடுப்போம். மழை பெஞ்சு ஒரே வீடெல்லாம் சதன்னு கிடைக்கும். மழை பெஞ்சான்னு சொல்லுங்க. எங்கள் ஊர் வந்து நிறைய பேர் உங்கள் ஊர் என்ன ஊருன்னு கேட்டீங்க. எங்கள் ஊர் வந்து பட்டுக்கட்டை பேராவணி திருச்சி தமிழா இருக்குல்ல, அதில் களத்தூர்ன்றதுல தான் நாங்கள் இருக்கோம். பேராவூரணி களத்தூர்னா தான் தெரியும். களத்தூர் நிறைய ஊரில் களத்தூர் இருக்குது. வி களத்தூர், டி களத்தூர். இது வந்து பேராவணி களத்தூர், பிவி களத்தூர். ஓகே, வெங்காயம் லைட் ப்ரௌனில் வந்துருச்சு. சட்டியை சாச்சி விட்டு போயிடாத பொறுமையா. நெக்ஸ்ட் நம்ம வந்து ஒரு தக்காளி, நல்லா பழுத்த தக்காளி எடுத்து வச்சிருக்கோம், அதை வந்து சேர்த்துக்கலாம். தக்காளி ஃபுல்லாக வதங்கணுமா? தக்காளி வதங்குறதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு அது சேர்த்து இப்போ நல்லா வதக்கிறேன். அப்படியே புளிக்குழம்பு வைக்கிற மாதிரி வைக்க வேண்டியதுதான். ஆனால் அது எண்ணெய் கத்திரிக்காய்னா ஃபர்ஸ்ட் எண்ணெய் நிறைய ஊற்றி இந்த மாதிரி வதக்கிறோம். வதக்கிட்டோம்னா எண்ணெய் கத்திரிக்காய் எல்லாமே ஒரே ப்ராசஸ். நிறைய பேருக்கு கத்திரிக்காய் குழம்பு பிடிக்காது. எங்கள் செல்வாவுக்கு பிடிக்கும், ஆனால் கையில் அலர்ஜி ஆகும். ஏற்கனவே உடம்புலாம் முன்னா இருக்குது, இதில் அலர்ஜி வேறு வந்துச்சுன்னா அவ்வளோதான். உங்களுக்குலாம் கத்திரிக்காய் பிடிக்குமா இல்லை என்ன இதுதான் பிடிக்கும் சொல்லுங்க. டைம் ஆயிடுச்சா? 12:30 ஆயிடுச்சா? 11:30 தான். ஏன்னா நிசா சீக்கிரம் சமைச்சிட்டு குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுக்க போகணும் ஸ்கூலுக்கு. 12:30க்கு பாப்பா தம்பிக்கு வந்து. இன்னைக்கு என்ன கிழமை? நாளைக்கு புதனா வியாழனா? நாளைக்கு புதன்கிழமை. அப்புறம் சனி ஞாயிறு லீவு. வாங்கிருச்சா? அப்பப்போ குனிஞ்சு அடுப்பு எரியுதான்னு பார்த்துக்கணும். எரியுதுங்க, சத்தம் கேட்க எனக்கு. எரியலைன்னா இந்த புஷ்ஷுன்னு வருது, இதாகுதுல்ல, அது ஆஃப் ஆகி அப்படியே நின்றுடும். அதுலேயே கண்டுபிடிக்கலாம். வேற என்ன மசாலா? இந்த மாதிரி வெளியில குக்கிங் பண்றதுக்கே இந்த அடுப்பு. ஆமா, நீங்களும் வாங்கி ரெசிபிலாம் சமைச்சிக்கலாம். நீங்களும் இந்த இதான் அடுப்புடப்பா. வெளியில நம்ம எங்கேயாவது டிராவல்லாம் பண்ண போயில குழந்தைங்கலாம் பேபிங்கெல்லாம் வச்சிருந்தீங்கன்னா இந்த மாதிரி அடுப்பெல்லாம் நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். போய் டக்குனு சமைக்கிறதே சமைக்கலாம். வெளியில் போய்ங்க பால் காய்ச்சிக்கலாம், வெளியில் சமையலே பண்ணலாம். இதோட என்னென்ன ஒரு 5 சமையல் பண்ணியிருக்கோம். ஆட்டு நுரையீரல், சிக்கன் குழம்பு, சிக்கன் என்னதா நாட்டுக்கோழி சிக்கன் குழம்பு, நாட்டுக்கோழி சிக்கன் குழம்பு. அப்புறம் இது 3வது சமையலா? கூழுக்கு என்னது? ஒரு 5-6 சமையல் பண்ணியாச்சு. 5-6 சமையல் பண்ணியுமே ஒரு கேஸ் இன்னும் முடியல எங்களுக்கு. ஒரு சிலிண்டர் இவ்வளவுதான் இருக்கு சிலிண்டர். அவ்வளோதான், ஒரு ஜான் தான். நிசாவோட கை அளவுக்கு தான் இருக்கும். இவ்வளவுதான் இருக்கு. உங்களுக்கு வீடியோ பார்க்கையில் பெருசாக தெரியும். என்ன வதங்கிருச்சா இல்லையா? நல்ல நிறைய இருந்தது, இப்போ லைட்டாக தான் எரியுது. எரியிற வரைக்கும் எரியட்டும், இல்லாட்டி சிலிண்டரை மாற்றிக்கலாம். அடுத்ததாக வந்து குழம்பு மிளகாத்தூள், அப்புறமேட்டு
வெறும் மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் அளவுக்கு, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள். இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். மற்ற எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். வெந்தயம்லாம் போட்டியா? அதான் எண்ணெய் ஊற்றி தாளிக்கிறதுனா அதெல்லாம் போடும். இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு லெமன் சைஸுக்கு எடுத்த புளியை வந்து கரைச்சி வச்சுருக்கோம். புளி தண்ணி. புளியை கரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். அதை வந்து ஓகே. இப்போ நல்லா இது கொதிச்சு வந்துச்சுன்னா தான் நம்ம வந்து கத்திரிக்காய் சீக்கப்படும். கொதிச்சு வர அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணுவோம். ஓகே, குழம்பு நல்லா தலைன்னு கொதிக்குது. இப்போ நம்ம வந்து 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து தேங்காயும் போட்டு இப்போ நம்ம வந்து கொதிக்க விட போகிறோம். இப்போ இதுவும் நல்லா கொதிக்கணுமா? தேங்காய் அரைச்சி ஊற்றினா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். எரியட்டும் அப்படியே நல்லா கொதிக்கட்டும். இப்போ நிஷா வந்து இங்கே குழம்பு கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ நிஷா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னா விபூதியை எடுத்து கண்ணாடியில் தேய்ச்சிக்கிட்டு இருக்கா. விபூதியை தண்ணியில் குழப்பி. எதுக்கு நிஷா? பளிச்சுன்னு வந்து பொட்டு வைக்க நீங்க பார்த்து பார்த்து இந்த இடத்தையே இது பண்ணி வச்சிருக்காங்க. அதுக்காக இது பண்ண க்ளீன் பண்ணிட்டேன். இது மாதிரி தேய்ச்சி காய விட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஒரு காட்டன் துணியை வச்சு தொடச்சோம்னா கண்ணாடி பள்ளீர்னு ஆயிரும். இந்த கண்ணாடி நான் தான் வாங்கி கொடுத்தேன், 450 ரூபா. கரெக்ட்? பேராவரணியில். ஓகே, குழம்பு கொதிச்சிருச்சு போல இருக்கா? கொதிச்சுக்கிட்டு இருக்கு. நல்லா கொதிச்சிருச்சு. வாடி தேய்ச்சி விட்டு வா, கையை கழுவிட்டு வா. ஓகே, ஃபைனல் வந்தாச்சு. என்ன சார்? ஓகே, நம்ம குழம்பு வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து கத்திரிக்காயை இறக்கிட வேண்டியதான். எண்ணெய் கத்திரிக்காய் இறக்கிட வேண்டியதான். இதுவும் ஒரு கொதி வரணுமா? கத்திரிக்காய் ஒரு கொதி வந்துச்சுன்னா எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிரும். அப்புறம் என்ன, சாதத்தில் ஊற்றி சாப்பிட வேண்டியது. என்னென்ன வேணும், என்னென்ன போடலாம் நம்ம சேனல் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. பாய்.